சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் ஒரு லைவ் கேஸ் பற்றி தான். ஒரு ஊரில் ஒரு பெரிய மனிதரின் பிரம்மாண்டமான ஒரு வீடு இருக்குது. அதை ஒட்டி பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய ஒரு பாத்வே இருக்குது. பாத்வேவை ஒட்டி ஒரு தனிநபரின் 1 ஏக்கர் நிலம் இருக்கிறது. இந்த 1 ஏக்கர் நிலத்தின் உரிமையாளர் இந்த தனி வீடு கட்டி இருக்கக்கூடிய நபர் மீது பொறாமைப்படுறாரு. அதன் காரணமாக அவர் என்ன பண்ணுறாரு, பொதுமக்கள் செல்வதற்கு இடைஞ்சலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக மட்டுமே அவருடைய 1 ஏக்கர் நிலத்திலும் ஒரு புறம், அதாவது பாத்வேவை ஒட்டி பெரிய அளவில் ஒரு ஜேசிபி வச்சு நீளமாக ஒரு குழியை வெட்டி எடுக்கிறார். அதாவது ஒரு செடி வைக்கிறேன் அப்படின்ற ஒரு பேரில் அவர் நீண்ட நெடிய ஒரு குழியை ஏற்படுத்தி வைக்கிறாங்க. அவர் குழியை ஏற்படுத்தி விட்ட பிறகு பொதுமக்கள் அவங்களுடைய 2 சக்கர வாகனத்தில் மட்டுமே பயணிக்க முடியும். 4 சக்கர வாகனத்தை அந்த பாத்வேயில் அவங்களால கொண்டு போக முடியவில்லை. அந்த ஒரு சமயத்தில் அந்த பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரம்மாண்டமான வீடு கட்டி இருப்பவரிடம் வந்து சண்டை போடுறாங்க. நீங்கள் பாத்வேயில் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, அதனால் உங்கள் வீட்டை நாங்கள் இடிச்சிட்டு தான் போவோம். எங்கள் வீட்டிற்கு 4 சக்கர வாகனத்தில் பயணிக்கக்கூடிய வசதி உங்களால் தடைப்பட்டு விட்டது என்று தினமும் இந்த பெரிய மனிதரிடம் வந்து சண்டை போடுறாங்க. இந்த பெரிய மனிதர் எவ்வளவோ அவங்களுக்கு எடுத்து சொல்லியும் அவங்க கேட்பதாக இல்லை. வேறு வழியே இல்லாமல் இந்த பெரிய மனிதர் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. இதுபோல் தினமும் இந்த பொதுமக்கள் வந்து எங்களிடம் சண்டை போடுறாங்க. நாங்கள் எங்களுடைய பகுதியில் தான் வீடு கட்டியிருக்கிறோம், எங்களுக்கு சொந்தமான நிலத்தில் தான் வீடு கட்டியிருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய வீடு கட்டியிருக்கக்கூடிய பத்திரத்தையும் கையோடு கொண்டு சென்று காவல் நிலையத்தில் கொடுக்குறாங்க. காவல் நிலையம் என்ன பண்ணாங்க, உடனடியாக இந்த குழி எடுத்திருக்கக்கூடிய தரப்பையும் கூப்பிடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு பெரிய 1 ஏக்கர் நிலத்தில் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் செடி வைப்பதற்காக ஜேசிபி வைத்து குழியை எடுத்தேன் அப்படிங்கிறத காவல் நிலையம் எந்த வகையில் ஏற்றுக்கொண்டாங்க என்று புரியவில்லை. ஆனால் காவல் நிலையம் அந்த நிலத்தை வைத்திருப்பவரையோ அல்லது அந்த பொதுமக்களையோ விசாரிக்கவில்லை. பிரம்மாண்டமான வீடு கட்டியிருப்பவரிடம் வந்து சேர்ந்தாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த நிலம் வைத்திருப்பவர் நிலத்தை விற்க தயாராக இருக்கிறார், நீங்கள் அவருடைய நிலத்தை வாங்குங்க. நீங்கள் அவருடைய நிலத்தை வாங்கின பிறகு அவர் எடுத்திருக்கக்கூடிய குழியை அடைத்து விடுவார். அதன் பிறகு பொதுமக்கள் சென்று வர வசதியாக இருக்கும் என்று யார் புகார் கொடுக்க சென்றாங்களோ அவர்களையே இந்த காவல் நிலையத்தில் இருப்பவர்கள் நிர்பந்தித்து வலுக்கட்டாயமாக எதிர்த்தரப்பினருடைய நிலத்தை நீங்கள் வாங்கியே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை மிரட்டலாக யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களிடம் தெரிவிக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு யார் பாதிக்கப்பட்டு புகார் அளிக்க போனாங்களோ அவங்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லை. காவல் நிலையத்தில் கொடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கையின்படி எதிர்த்தரப்பினரின் நிலத்தை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதன் பிறகு தான் இந்த விவரங்கள் எல்லாம் என்னிடம் கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு நான் அவர்களிடம் முதலில் கேட்டது, உங்களுடைய பத்திரத்தை காவல் நிலையத்தில் பரிசோதித்தாங்களா? இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் வந்தது. நீங்கள் சொல்வதை அவங்க கேட்டாங்களா? உங்களுடைய இடத்தில் தான் நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சர்வேயர் மூலமாக உங்களுடைய வீட்டின் அளவை பரிசோதிச்சிங்களா என்று கேட்டேன். அவங்க இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு நேரடியாக காவல் நிலையத்திற்கு சென்ற பிறகு அவங்க வேறு எந்த பதிலையும் பேசவில்லை. புகார் கொடுத்தாங்க, விசாரிக்கிறோம், அதுதான். அவங்க இன்னொருவருடைய நிலத்தை கட்டாயம் பணம் கொடுத்து வாங்க வேண்டும் என்று தெரிவித்த கருத்தை கூட அவங்க சொல்வதற்கு முன்வரவில்லை. யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எதிராகவே வழக்கு திரும்பும், இவங்க எல்லோரையும் விட்டுவிட்டு இவர்களிடமிருந்து பணம் பறிக்கும் ஒரு நோக்கத்தில் இப்படியெல்லாம் செயல்படுவாங்கன்னு அவங்களும் எதிர்பார்க்கல. இறுதியாக அவர்கள் நீதிமன்றத்திடம் செல்வார்கள், அதனால் அவங்க கொடுத்த புகார் வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு
கோரிக்கையோடு அங்கிருந்து நம்முடைய கிளைண்ட்டை வெளியில் கூட்டிகிட்டு வந்தோம். இதில் உண்மை அதிகப்படியான யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு காவல் நிலையம் உதவியதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஒரு பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த வகையான விசாரணையையும், குறிப்பாக சிவில் தொடர்பாக அவர்களுடைய ஆவணங்களை பார்க்கக்கூடிய எந்த வகையான முயற்சியையும் காவல் நிலையத்திலிருந்து எடுக்கவில்லை. முதல்ல அவங்க என்ன பண்ணியிருக்கணும், இவங்க நிஜமாவே சிவில் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் காவல் நிலையத்திற்கு சட்டப்படி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவங்க இதை விசாரணைக்காக என்று 3 தரப்பையும் அழைத்திருக்கக்கூடாது. இது முதல் குற்றம். 2வதாக, இவங்க ஒரு பிரச்சனையை இவர்கள் முன்னிலையில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க விரும்புகிறாங்க தனிப்பட்ட முறையில், அப்படி என்று வைத்து கொண்டாலுமே கூட முதல்ல அவங்க என்ன பண்ணியிருக்கணும், யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்களுடைய இடத்தில் தான் அவங்க வீடு கட்டியிருக்காங்களா என்று ஒரு சர்வேயரை வைத்து அந்த இடத்தை மெஷர் பண்ணியிருக்க சொல்லியிருக்கணும். அடுத்ததாக, இந்த பாத்வே சொல்கிறாங்க இல்லைங்களா, எஃப்எம்பி ஸ்கெட்ச் அந்த வில்லேஜ்லேயோ இல்லை அவங்களுடைய தாலுக்காவிலோ எஃப்எம்பி ஸ்கெட்ச் இருக்கும். எஃப்எம்பி ஸ்கெட்ச் வாங்கி அந்த பாத்வே சரியான இடத்தில் தான் இருக்கிறதா, சரியான அளவில் தான் இருக்கிறதா, பாத்வேக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் இந்த மனிதர் வீடு கட்டியிருக்கிறாரா என்றெல்லாம் காவல் நிலையத்திலிருந்து சோதித்திருக்க வேண்டும். அது அவர்களுடைய வேலை இல்லை. அப்படி இவர்களுடைய வேலை இல்லாத ஒன்றை எடுத்துக்கொண்டு எஃப்எம்பி ஸ்கெட்சும் பார்க்கல, அந்த வீடு கட்டியிருக்கிறவங்க தவறாக கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க தலையிடலை. 3வதாக, சம்பந்தமே இல்லாமல் பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு 1 ஏக்கர் நிலத்தில் நீண்ட நெடிய குழியை ஜேசிபி மூலம் எடுத்திருப்பவரை ஏன் எதற்கென்றும் கேட்பதற்கு காவல் நிலையத்திலிருந்து தயாராக இல்லை. இதற்கு அடுத்ததாக, அந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கலெக்டர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று வருவாய்த்துறையினரின் உச்சக்கட்ட அலுவலரை சந்தித்து புகாரை தெரிவித்து அதன் பிறகு அவர்களுடைய உத்தரவின் பேரில் அரசாங்க சர்வேயர் வந்து இந்த பாத்வே, வீடு கட்டியிருப்பது மற்றவற்றையெல்லாம் அளந்து சரிபார்த்து வீடு கட்டியிருக்கக்கூடிய நபர் அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள, அதாவது அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கக்கூடிய இடத்தில் மட்டும்தான் கட்டியிருக்காரு அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிவித்த பிறகு எதிர்த்தரப்பும் பொதுமக்களும் அமைதியானார்கள். நீங்கள் நினச்சி பாருங்கள், சம்பந்தமே இல்லாமல் காவல்துறை யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களிடமே எதிர்த்தரப்பினருடைய நிலத்தை வாங்கிக்கொள் அப்படி என்று கட்டாயப்படுத்தி அவர்களை மிரட்டுவது சரியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இதற்கு யார் தீர்வு காண்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோரும் முன்னிலையிலும் இருக்கிறது. இது போன்ற ஒரு சிக்கலில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால்தான் அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், லா அண்ட் ஆர்டர் தமிழ்நாடு, இவங்க சமீபத்தில் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு மெமரண்டம் அனுப்பியிருக்காங்க. அந்த மெமரண்டம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் விரிவாக தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.